மேரேஜ் பண்ணி லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. எல்லாமே போகும்போது ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஒரு நம்பர்லேருந்து வந்து டெக்ஸ்ட் ஆக்சுவலி ஏதோ அவசரத்தில் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டேன் நான். பட் ஸ்டில் நான் உன்னோட நினைப்பாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயோ நம்ம தப்பு பண்ணி அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டோமோ அப்படின்னு இவர் மைண்ட் என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா இது அப்படியே போய் ரொம்ப இன்டிமசியான டாக்ஸ் எல்லாமே போகுது. இவங்களை பார்க்க வரது இவங்களோட இடத்துல போய் ஒன்றா வெளில ஸ்டே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும். இதுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மனசு உறுத்த ஆரம்பிக்குது. வாட்ஸ்அப் டிபியில் வந்து அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் இருக்கிறத வச்சு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, பெட்டர் லைக் யூ கெட் டிவோர்ஸ், நீ அவளை கொண்டுடு. இப்போதான் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மேம், இன்னைக்கு இந்த டிவோர்ஸ் சீரீஸில் நெக்ஸ்ட் எந்த ஒரு கேஸை பற்றி பார்க்க போகிறோம்? எஸ், அகெயின் நம்ம இப்போ பேச போகிற கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபேர் ரிலேட்டடான ஒரு கேஸ் தான். ஓகே, அதாவது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் வருது. ஓகே, ப்ராப்ளம் வராமல் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அஃபேர் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அடல்ட்ரி. ஓகேனா இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் அது ரொம்ப நார்மலைஸ் ஆக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்னப்பா அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அகெயின் பார்த்தோம் அப்படின்னா அந்த விமென் மேலே வந்து பிளேமை ஷிஃப்ட் பண்ணக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுது. இதே ஒரு ஆண் அந்த அஃபேருக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த இடத்துல என்ன ஆகும், பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் ஓகே, வைஃப் என்ன மாதிரியோ ஓகே, அதனால தான் அந்த ஆண் வந்து வேற ஒரு பெண்ணை தேடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதே ஒரு பெண்ணும் அஃபேரில் போகிறாங்கனாலும் அந்த ஆண் என்ன பண்ணாருன்ற இந்த சொசைட்டி அந்த இடத்துல கேட்கறது இல்லை. அந்த பெண் போயிட்டா, படி தாண்டிட்டா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். இது ரெண்டு ஒரு ஜெண்டர்லையும் நார்மலைஸ் ஆக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து ப்ரீ மேரிட்டல் அஃபேர். ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு உறவு இருந்து அது டிஸ்கனெக்ட் ஆகுது. ஓகே, மேரேஜ்க்கு அப்புறம் திரும்ப அது வந்து கம்பேக் கொடுத்தாலும் ப்ராப்ளம். ஓகே, இல்லை ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப அவங்க உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அது ப்ராப்ளம். எதற்கு அப்படின்னா இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் லைஃப்க்கு அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுது. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேஸ்லேயும் அதே மாதிரி தான். இதில் வந்துட்டு மேல் கிளைண்ட் தான். ஓகே, அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா, எஸ் ஒரு காலேஜ் டியூரேஷனில் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லவ் வந்து ரொம்ப நல்லா தான் போகுது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ரீசன்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, வந்து அவங்க மியூச்சுவலாக பிரிஞ்சிடுறாங்க. இப்போ அந்த மியூச்சுவலாக பிரியிற ட்ரெண்டு வந்துட்டு ட்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலி, இல்லையா? ஆமாம், சில பேர் இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஈஸி கோயிங்காக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மியூச்சுவல் அக்செப்டன்ஸ்க்கு வந்துருவாங்க. ஓகே, இல்லைனா ஒருத்தவங்க இதில் எமோஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒருத்தவங்க வந்து இங்கே ரொம்ப ஈஸி கோயிங்காக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கண்டிப்பாக பாதிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த எமோஷ்னலாக ஒரு ப்ராமிஸில் உள்ளே இருந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதை விட்டு கண்டிப்பாக வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க தான் தப்பான டெசிஷன் எடுக்கிறது ஆக்சுவலி. அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஒரு வேளை அவங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த செக்ஷுவல் விஷயமும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்களால அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க தான் வாழ்க்கையில் தப்பான முடிவை நோக்கி போகிறவங்க. அதுவும் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேரும் அதான் லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மியூச்சுவலாக பிரிஞ்சிடுறாங்க அந்த இடத்துல. ஓகே, பிரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பெருசாக வந்து அந்த கான்டாக்டே இல்லை. ஓகே, அப்புறம் இவரும் என்ன பண்ணுறாரு, ஆஸ் யூஷுவல் வீட்டில் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன்னா இங்கே வந்து ஒருத்தர் வேணும் ஒருத்தர் வேணான்னு சொன்னதான் அந்த ஒரு தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மியூச்சுவல் அப்படின்னும் போது ஆல்ரெடி 2 பேரும் மைண்ட் அண்ட் ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்கல்ல, நமக்கு வேண்டாம், நம்ம பிரிய போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக போயிடும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிறார். ஓகே, வேறு ஒருத்தவங்களை இங்கே போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணி லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. எல்லாமே போகும்போது ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஒரு நம்பர்லேருந்து வந்து டெக்ஸ்ட் ஆக்சுவலி கிளைண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி, வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ற மாதிரிலாம். நான் யார் அப்படின்லாம் கேட்கும்போது அப்புறம் நான் வந்து உனக்கு தெரிஞ்சவங்க தான் ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் இந்த ஹுக்கோடு அப்புறம் எல்லாம் ஆரம்பித்து பேசும்போது அப்புறம் கால் பண்ணி, இல்லை நான் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு ஏதோ அவசரத்தில் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டேன் நான், பட் ஸ்டில் நான் உன்னோட நினப்பாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகே, அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே அந்த லவ் ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஓகே, அதை வந்து நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு அந்த லவ்வை வந்து தள்ளி வச்சு தான் பார்க்கணும். இதே அவர் அந்த இடத்துல வந்துட்டு இல்லை லைக் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் எனக்கு கால் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வேறு. பட் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா அவருக்கு ரொம்ப உருகிடுச்சு ஆக்சுவலி.
அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு இல்லை அவங்களுக்கு ஆகலை. நான் இன்னமும் தனியாக உன்னோட நினப்பில் தான் இருக்கேன்றது தான் அவங்களோட வேர்டிங்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஓகே, அதெல்லாம் கேட்கும் போது ஐயோ நம்ம தப்பு பண்ணி அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டோமோ அப்படின்னு இவர் மைண்ட் என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிக்குது அந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா அவரால் சட்டுன்னு என்ன சொல்ல முடியல அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவரால் சொல்ல முடியல. சொன்னால் ஹர்ட் ஆயிடுவாளோ. கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தோன்னா லவ் பண்ணியிருக்காங்க, பிரிஞ்சு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அந்த கனெக்ட் வருது. வந்தாலும் அவரால் அதை சொல்ல முடியல. ஐயோ, எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சானாலும் அந்த ஒரு லவ் ஃபேக்டர் அப்படின்றது மைண்ட்குள்ளே வரும்போது ப்ரெசென்ட்டில் இருக்க எல்லா விஷயமும் மறந்து போடுது. ஓகே, தட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ இங்கே அவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே வந்து அவர் சொல்லலை. ஓகே, ஸோ இல்லாமல் திரும்ப கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள பில்டப் ஆகுது. ஓகே, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஒரு செக்டாரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்ல போய் அவங்க வந்து அப்போ அப்ராடில் இருக்காங்க. நான் வந்து இருக்கேன், என்னால் அவங்க இருக்கவே முடியல, இருக்கும்போது அவங்க ஞாபகமாக இருக்குது, அதனால் நான் டோட்டலாக என்னை ஐசோலேட் பண்ணிவிட்டு நான் அப்ராட் வந்துட்டேன். வந்தப்புறம் நான் திரும்ப இங்கே யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே பண்ணும்போது இப்போ வீட்டில் வந்து எனக்கு கல்யாண ப்ரெஷர் வேறு போடுறாங்க. ஸோ எல்லாமே பண்ணும்போது நான் வந்துட்டு உன்னை தான் கல்யாணம் உனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலை, நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். நல்ல வேளை உனக்கும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே போகுது. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, இது அப்படியே போய் ரொம்ப இன்டிமசியான டாக்ஸ் எல்லாமே போகுது. ஓகே, போகும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கிளைண்ட்டும் என்னது அந்த ஒரு பழைய இதில் வந்து ப்ரெசென்ட் லைஃப்பை கொஞ்சம் அப்போ ஆன் அண்ட் ஆஃப் மறந்து வந்து திரும்ப உள்ளே போய் அந்த மாதிரி வரும்போது கான்வர்சேஷன் பில்டப் ஆகுது. இவங்களுக்குள்ளேயும் நல்லா ஒரு லைக் இன்டிமேட்டான ஒரு கான்வர்சேஷன்ஸ் பில்டப் ஆகுது. ஓகே, பில்டப் ஆகுது. அது அப்படியே போகும்போது இங்கே எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் ஆக்சுவலி. அப்போ அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்பவுமே ஒரு ஃபோன்லேயே வச்சுன்னு இருக்காரு, ஃபோனில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த ஒய்ஃப் ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்கல அப்படின்னா, எஸ் அகெயின் நம்பிக்கையின் பெயரில் அவங்க எதுவுமே கேட்கல. ஓகே, நடக்குதுன்னு தெரியும், ஆனால் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்பவுமே இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், எப்பவுமே நம்ம கூட இருக்கவங்க ஒருத்தவங்க ஃபோன் வச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு டவுட். அது ஹியூமன் நேச்சர், ஆக்சுவலி தட் இஸ் அன் ஹியூமன் நேச்சர். நமக்கே ஒரு டவுட் வருமா வராது அந்த இடத்துல. ஓகே, என்ன ஃபோன் வச்சுட்டே இருக்கு, என்ன ஏது அப்படி ஒரு வாட்டியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. ஓகே, அவங்க எங்கேயுமே கேட்கல. இவர் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தை தாண்டி இவங்க அப்ராட்லேருந்து அவங்க இங்கே வீட்டுக்கு வரும்போது, இல்லை ஆன் அண்ட் ஆஃப் இங்கே அந்த 1 இயரில் வரும்போது இவங்களை பார்க்க வரது, இவங்களோட அப்புறம் போய் ஒன்றா வெளில ஸ்டே பண்ணுறது. அது மாதிரி போகும்போது வீட்டில் என்ன சொல்லப்படுது, ஒர்க் விஷயமா நான் வெளில போகிறேன்னா அதையும் அவங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க. நான் ஒர்க் போனால் இங்கே மீட்டிங் இருப்பேன், இதெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஒய்ஃபும் கால் பண்ணுறதில்ல. ஐயோ மீட்டிங்கில் இருக்கிறவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானா, அவரே நமக்கு கால் பண்ணுவார் அப்படின்னு. இது எல்லாமே ஆன் அ பிலீஃப் நோட். அதுதான் இங்கே நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் இங்கேயுமே நடந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவருக்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே மனசு உறுத்த ஆரம்பிக்குது. எப்போது 1 இயர் கழிச்சு திரும்ப ஐயோ நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம், நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு அவருக்கு 1 இயர் கழிச்சு உறுத்த ஆரம்பிக்கிறப்போ இவருக்கு அதை டேரெக்டாக சொல்லக்கூட தைரியம் இல்லை. ஏன்னா திரும்ப அந்த பொண்ணு அவ்வளோ சின்சியராக இருக்கா மேலே. ஓகே, ஸோ இவருக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய வந்துட்டு ஒரு தைரியம் இல்லாததுனால என்ன பண்ணுறாருன்னா, வாட்ஸ்அப் டிபியில் வந்து அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் இருக்கிறத வச்சிடறாரு. ஓகே, ஏன்னா அதில் தான் கான்வர்சேஷன் போகுது. அவங்க அப்ராடில் இருக்கிறதுனால அவங்க கான்வர்சேஷன்ஸ் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் தான். ஓகே, ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு போகுது. ஓகே, போகும்போது என்ன ஆகுது இங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுட்டு அவங்க சடனாக கேட்குறாங்க. அதையும் அவங்க ஒரு 2 நாளாக நோட்டீஸ் பண்ணல. ஏதோ ஃபோட்டோ வச்சுருக்காரு, ஏதோ ஒரு வேளை சிஸ்டரோட குழந்தையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க இருந்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படின்னா டேரெக்டாக எப்படி கேட்குறாங்கன்னா, அது யாருன்னு கேட்கல, டீப்பில் ஏதோ லைக் ஃபோட்டோஸ், அது யார் உங்கள் சிஸ்டரோட குழந்தையுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு பாருங்கள், இவர் 1 இயராக சொல்லலை, எதுவுமே பண்ணல. அவங்க அப்படி கேட்கும் போது இவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை ஐ மேரிட், இது வந்து என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று ஏன் இதெல்லாம் மறைச்சிட்டேன், எங்கிட்ட இது பண்ணிட்டேன்னு ஒன்று சண்டை போட்டிருக்கணும். ஓகே, ஐயோ நான் தப்பு பண்ணுறேன், ஒன்று அவங்க விலகிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, பெட்டர் லைக் யூ கெட் அ டிவோர்ஸ். ஓகே, அதாவது உன் மனைவியை விட்டுடு, குழந்தைய விட்டுட்டு வந்து நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் கூட நீ வந்து சேர்ந்து வாழ, இல்லை தேவைப்பட்டால் வந்துட்டு நீ இன்னொரு பொண்ணை தொடுறதை கூட என்னால் வந்து அனுமதிக்க முடியாது அந்த இடத்துல. ஓகே, நீ அவளை கொன்னுடு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் டு அன் எக்ஸ்ட்ரீம். ஓகே, டிவோர்ஸ் வாங்கலாம், அப்புறம் வந்து உனக்கு பிரச்சனை கொடுப்பா, நீ அவளை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி ஷீ இனிஷியேட்டட் கான்வர்சேஷன் தான். ஓகே, அதுக்கப்புறம் தான் அவங்க எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் விலகிட்டார். அதுக்கப்புறம் டோட்டலாக பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா புது சிம்மு, ஓகே, புது மெயில் ஐடி, அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த பொண்ணு மெசேஜ் பண்ண தென் ஷீ ஸ்டார்டட் த்ரெட்டனிங் ஹிம். ஓகே, நம்ம பேசின சாட்டெல்லாம் நான் வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது, நான் சூசைடல் நோட்டு எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிடுவேன். அகைன் இவர் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டார்.
ஓகே, ஸோ நான் வந்து செத்து போயிடுவேன், எனக்கு தெரியாது, நான் உன்னை பார்த்தே ஆகணும், ஒரு இடத்துக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஓகே, இவர் வந்து இல்லை நான் வரமாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. இல்லை நீ வந்து தான் ஆகணும், நீ அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் திரும்ப போக மாட்டேன், நான் அந்த இடத்துல சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு திரும்ப அந்த இடத்துலையும் இது அந்த ஒரு எமோஷ்னல் த்ரெட்டு, எமோஷ்னல் ட்ராப். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவரும் கிளம்பி அந்த பிளேஸ்க்கு போகிறார். போகும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அங்கே வர வச்சாச்சு. காலேஜ் டைம் காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சாச்சு. ஓகே, வர வச்சதுக்கப்புறம் இந்த காமன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இவர் பெருசாக டச்சில் இல்லை. அதுக்கப்புறம் யாருக்குமே மேரேஜ் ஆயிருக்குன்னு யாருக்குமே தெரியல எதுவுமே. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. மேரேஜுக்கு ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து உடனே மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், அது ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஐம் மேரிட், எப்படி அது முடியும் அப்படின்னு. இந்த பொண்ணு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் சீக்ரெட்டாக, ஏன்னா வந்துட்டு எனக்கு நீ வேணும், என்னால் அது எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதுக்கப்புறம் அவளை நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு இனிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, இவர் வந்துட்டு அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வராங்க திரும்ப வந்து. ஓகே, இவர் திரும்ப வந்துடுறாரு டு த பிளேஸ். ஓகே, வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே இவங்க இங்கேயும் இதை சொல்ல முடியாமல் இங்கேயும் இதை சொல்ல, அப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண அந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறார். குழந்தை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கப்போ ஆக்கும்போது இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் இந்த இடத்துல. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இவங்களோட அந்த காமன் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களில் ஒருத்தர் வந்து லைக் இவருக்கு வந்து மெசேஜ் அண்ட் கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துருச்சாமே, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க மச்சான், இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் உனக்கு அவளை பற்றி தெரியுமா முழுசா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தட் இஸ் லைக் அந்த எக்ஸ் லவ் பற்றி. இவர் வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு என்னெல்லாம் அப்படிலாம் கேட்கும்போது என்ன சொன்னா அவங்ககிட்ட அவள் அப்படின்னும் போது இல்லை என் ஞாபகமாகவே இருக்குன்றா, எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும் போல், கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது போல், அவசரப்பட்டு நான் தான் கல்யாணம் பண்ணிட்ட போலான்னு இவர் வந்து என்னன்னா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் அங்கே புலம்பியிருக்காரு அந்த இடத்துல. ஓகே, புலம் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, மச்சான் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அங்கே அவள் என்னென்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, அவள் வந்து மியூச்சுவல்ஸ் உன்னை பிரேக்கப் பண்ணதே வேற ஒரு ரிலேஷன்ஷிப்காக தான். ஓகே, பிரேக்கப் பண்ணிட்டு அங்கேயும் அது செட் ஆகணும், அப்ராட் கூட ஒரு பர்சன் கூட 3 years அவள் லிவின்ல இருந்தா. ஓகே, அது அங்கே அவளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக ஆகும்போது தான் திரும்ப உன்னை தேடி வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் தான் இவருக்கு எல்லாமே திரும்ப அந்த லைக் விட்டுட்டு போனது, அந்த டியூரேஷன்ஸ் எவ்வளோ நாள் கழிச்சு வந்தது எல்லாமே அவரால் கால்குலேட் பண்ண முடியுது அந்த இடத்துல. ஓகே, கால்குலேட் பண்ண முடியுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, மீன்வைல் வந்துட்டு இவன் விட்டா இவர் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் நடக்குது, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படியே எல்லாமே போகும்போது எப்படியோ ட்ரேஸ் அவுட் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க ஒய்ஃப் நம்பரை கண்டுபிடிச்சி இவன் வேலைக்கு ஆக மாட்டான் போல், எதுவும் வீட்டில் ஒரு ரிவீல் பண்ணுற மாதிரி தெரியல, ஓப்பன் அப் பண்ணுற மாதிரி தெரியல, நம்மளே பேசலாம்னு சொல்லி டேரெக்டாக ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறான். அது வரைக்கும் தெரியாது 1.5 year தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லும்போது அந்த பொண்ணு அப்போ கூட பாவம் நம்பலை, நீங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் பற்றி தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஏதோ ஃபேக் கால் மாதிரி இருக்குது, அப்படிலாம் என் ஹஸ்பண்ட் கிடையாது, என் புருஷனுக்கு நான் தான் உயிர் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்துல பேசுகிறாங்க. இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவங்க அப்பப்போ மீட் பண்ணாங்க இல்லையா நடுவில், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒய்ஃப்க்கு அனுப்ப ஆரம்பிக்கும் போது வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஐயோ இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி அப்பயுமே என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு அது தெரியறதுக்கும் இவருக்கு அந்த எக்ஸ் லவரை பற்றி தெரியறதுக்குமான ஒரு கரெக்டான ஒரு டியூரேஷன். ஓகே, தெரிய வரும்போது இவர் வந்து ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம், ஒரு லவ் திரும்ப வருது அப்படின்னு எவ்வளோ கண்மூடித்தனமாக நம்ம இருந்திருக்கோம், நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ஒய்ஃபையும் குழந்தையும் நம்ம வந்து ஒரு வருஷமாக இது பண்ணிடும். இதனோட இன்னொன்று நடந்தது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வராரு, வந்துட்டு அந்த டிவோர்ஸ்க்கு ஒரு பக்கம் ப்ராசஸ் போது, ஒரு பக்கம் என்னன்னா அவங்களோட அப்ராட் போய் செட்டில் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் இவர் ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறார். ஓகே, இவங்களை அப்படியே விட்டுட்டு அப்ராட் போகிறதுக்கான விஷயமும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பக்கம் அதுவும் இன்ஷியேட் பண்ணி அதுக்கான செலவுகளும் போய்கிட்டு இருக்கு அந்த இடத்துல, விசா ப்ராசஸ் அது எல்லாமே போய்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஓகே, என்ன அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே வா உனக்கு நான் ஒர்க் பண்ணி தரேன், இல்லைன்னா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஓகே நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசி இவர் எல்லாம் ஒரு பக்கம் இனிஷியேட் பண்ணிட்டார். ஸோ இது இந்த பக்கம் தெரியும்னு இவர் என்ன பண்ணுறாரு, பொத்துன்னு போய் ஒய்ஃப் கிட்ட சரண்டர் ஆகினார் இந்த இடத்துல. ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை விட்டு பண்ணிடக்கூடாது, லவ் திரும்ப வந்தனே என் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு காலில் விழுந்து இவர் கெஞ்ச, அவங்க சொல்கிறாங்க எனக்கு இது 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், இந்த மாதிரி அந்த பொண்ணை எனக்கு கால் பண்ணி எல்லாமே பண்ணலாம், அப்போ கூட அந்த இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிற வரைக்கும் இதை நான் உண்மைன்னு நம்பவே இல்லை. ஓகே, உண்மைன்னு நான் நம்பாமல் நான் வந்து இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கேன். ஓகே, அப்படின்னு வந்து அவங்க வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் நம்பவே இல்லை, நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, பட் ஓகே நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த லவ்வோட ஒரு கனெக்ஷன் வந்து நீங்கள் ஒரு தப்பு பண்ண பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷி ஹஸ் அக்செப்டட், தட் இஸ் ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஓகே, பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு ஷி ஹஸ் ரெஜிஸ்டர் அ ஃபேக் கம்ப்ளைண்ட்.
ஓகே இன்னும் இந்த பொண்ணு இவ்வளோ பண்ணி எல்லாம் பண்ணியும் ஒய்ஃபோட திரும்ப போய் இவன் என்ன சேர்ந்துட்டானே நம்மளை இவன் திரும்ப பிளாக் பண்ணிட்டாரு எல்லாத்துலேயும். கண்டுக்கலையேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து என்னை ஏமாத்துறாங்க ஹோப் கொடுத்து அப்படின்னு சொல்லி ஷி ஹஸ் ஃபைல்ட் அ கம்ப்ளைண்ட். ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா இல்லை அதுக்கப்புறம் இருக்க அந்த லைக் சாட்ஸு மெயில்ஸு அந்த ப்ரூஃப் அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் உள்ளது எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல போய் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல. நம்ம இதில் ஒரு கேள்வி வருது. இப்போ அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இங்கே நிறைய பெண்களுக்கு அந்த ஒரு தடுமாற்றம் வரும். என் ஹஸ்பண்ட் மாறிட்டாரு, ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு நினச்சி அவர் கூட கண்டினியூ பண்ணலாமா? சில பேருக்கு வந்து ஒருவேளை இவர் திரும்பவும் நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணிட்டா அப்படின்னு டவுட்ஸ் வரும். இந்த இடத்துல அவங்க என்ன டெசிஷன் எடுக்கணுங்கிற கொஸ்டின் மார்க் வருதுல்ல? எஸ் ஆக்சுவலி இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு கொஸ்டின். ஓகே ஏன்னா இந்த மாதிரி நான் திருந்திட்டேன்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து திருந்தாமல் அதே வேலையை வந்து பண்ணக்கூடியதும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டீஸே வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வைக்கும். ஓகே அந்த மாதிரி இப்போது இந்த கேஸ்லேயே வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க போய் ஒரு கண்டெஸ்ட் பண்ணது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இல்லைன்னா அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை மேம் நான் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, எனவே நம்ம போய் இது நம்ம பார்த்து ஆகணும். இல்லை அப்படின்னா நானும் ஒய்ஃபும் நானே சேர்ந்து அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருந்தேன். ஓகே இவரும் இந்த இடத்துல பேசியிருக்காரு, இவரும் சரின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லவே முடியாது. ஓகே இவர் எப்போ வந்து பண்ணியிருக்கணும், அந்த ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் அப்போவே அதை கட் பண்ணியிருக்கணும் எடுத்தோம். இல்லை மேரிட் அந்த பொண்ணு கொஞ்சம் தப்பான ட்ராக்ல போகிறப்பவே இல்லை மேரிட் ஸோ இதுன்னு சொல்லி அப்படியே கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இவ்வளோ தூரம் வளர விட்டதுக்கான பங்கு இவருக்கும் இருக்குது இந்த இடத்துல. ஓகே இல்லை நானே இந்த இடத்துல வந்து ஒரு இனிஷியேட் பண்ணலான்றது என்னன்னா என்னை வந்து இந்த பொண்ணு ரிட்டர்ன் பண்ணுது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி என்னை வந்து அப்படிங்கிற மாதிரி நான் இனிஷியேட் பண்ணலான்றதுன்றது அவரோட ஸ்டேட்மெண்ட். ஓகே அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் எடுக்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக ஒரு மனதளவில் அவர் திருந்திட்டாருன்னு தானே அர்த்தம். மனதளவில் அவர் அந்த இடத்துல திருந்திட்டாரு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து புரிய வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து பெண்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஆண்களும் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டவுட்ஃபுல்லாகவே வாழ்கிற மாதிரி இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் சில ப்ராப்ளம் ஆகும். நான் இல்லை ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் திருந்திட்டேன், ஆனால் சும்மா என்னை சந்தேகப்பட்டு என்னை திரும்ப அதுக்குள்ளேயே தள்ளிட்டாங்கன்னு சொல்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸோ அந்த இடத்துல நம்ம என்னென்னா அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களா, வி ஹவ் டு கிவ் லைக் ஆம்பிள் ஆஃப் டைம். ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் கொடுக்கணும். அந்த இடத்துல திரும்ப அவங்களை அப்படியே நோய் அடிச்சு திரும்ப அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு நீ எங்கே போகிற வர அது அவங்களுக்கு என்னவா இருக்குன்னா, நீங்கள் அக்கறையில் கேட்குறீங்கன்னு அவங்களுக்கு அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது அந்த இடத்துல. ஓகே நம்மளை சந்தேகப்படுறாலோ திரும்ப நம்ம மாறிட்டோமே அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே தள்ளிடும். ஓகே ஸோ திரும்ப அவங்க ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரும்போது அந்த இடத்துல நம்ம திரும்ப வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல அர்த்தமே கிடையாது. அப்போ தான் இந்த எமோஷனல் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அந்த ஒரு லீகல் பிளாட்ஃபார்மை நோக்கி வரக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.